வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொலு பார்க்க வந்திருக்கோம். இப்போ கொலுவில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சவுத் இந்தியன் கல்யாணத்தை பார்ப்போம். பொண்ணு மாப்பிள்ளை கும்போ வச்சு ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க கொலுவில். பாருங்கள், பொண்ணு இந்த கும்பம் 2 சைட் கும்பம் வச்சு ஐயர் இருக்காங்க. அதை சுற்றி அவங்க சொந்தக்காரங்களாம் நின்று கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க கொலுவில். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு வளகாப்பு நடக்குது பாருங்கள். பொண்ணு வீட்டிலேருந்து வளகாப்பு நடந்துகிட்ருக்கு. வளையல் வச்சு எல்லோரும் வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் கல்யாணம் நடக்குது பாருங்கள். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த முகத்தை மூடி பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை மூடி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வடநாட்டு கல்யாணம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த சைடு வாங்க. இந்த சைடில் வந்து இட்லி கடை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தோசை கல்ல ஊற்றுற மாதிரி இட்லி இது பண்ணுற மாதிரி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இட்லி சட்டி மாதிரியே அப்படியே மண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா அடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. தோசை கல் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. இது வீடு, பக்கத்தில் வீடு. இந்த வீட்டு இட்லிக்காரக்காரங்க வீடு. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆசிரியர் பள்ளிக்கூடம் மாதிரி ஆசிரியர் நிற்கிறாங்க. பின்னாடி போர்டு இருக்குது. ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. மாணவர்கள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செட்டான கோலு. இது வந்து பாருங்கள் இளநீ கடை. இளநீ இந்த இருக்குது பாருங்கள். இதில் நிறைய இளநீ இருக்குது. இது எல்லாம் இளநீ எல்லோரும் குடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கோலு செட்டப் பாருங்கள். இது தேங்காய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ இதாக அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். மண்ணில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஞ்சு மிட்டாய் பாருங்கள். பஞ்சு மிட்டாய் நிற்கிற மாதிரி வச்சு அது குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ அழகாக மண்ணில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டீ கடை பார்ப்போம் வாங்க. டீ கடையில் பாருங்கள், டீ மாஸ்டர் டீ வச்ச மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செட்டாகவே அப்படியே இருக்குது. தனித்தனியெல்லாம் செட்டாக அப்படியே இருக்குது. அந்த மாதிரி பண்ணி வச்சு இதில் டீ சாப்பிட்ற மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் அது பக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. டீ கடை ஷாப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு இது போர்டு மாதிரி வச்சு அதில் ஒரு ஓனர் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. பெஞ்செல்லாம் வச்சு அதில் பெஞ்சோடு அப்படியே செட்டாகவே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா அமுல் ஐஸ்கிரீமில் பொம்மை பண்ண மாதிரி இது அப்படியே ஒன்றும் செட்டாக இருக்குது. தனித்தனியாக இல்லாமல் நல்லா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி, குச்சி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செஸ் போர்டு மாதிரி இதெல்லாம் வந்து மண்ணிலே பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் போர்டு கிடையாது, மண்ணிலே அந்த மாதிரி செஸ் இது வர மாதிரி. இது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்களே, லூடோ. இது வந்து என்னதுன்னா லூடோ. இப்போ உள்ள நம்ம 90s விளையாடுற கிடையாது. இது வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸ் விளையாடுற மாதிரி வந்து ஒரு லூடோ கேமில் வந்து 4 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து அம்மி அரைக்கிற மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பருப்பு அதெல்லாம் வச்சு அம்மி அரைக்கிற அப்படியே இதெல்லாம் ஒரு செட்டாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து அவ்வளோ அழகாக செதுக்கி இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கா. இது பாருங்கள், பூரியெலாம் மேலே இருக்கிற மாதிரியும் அது வந்து நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரியும் அப்படியே ஒரு செட்டாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள். இதெல்லாம் இருந்தாலே போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த கொலுக்கே ஒரு அழகு பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. அது பக்கத்தில் இதெல்லாம் வந்து உட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், போலீஸ்லாம் நிற்கிறாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது அவ்வளோவா அழகாக நுணுக்கி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடை வச்சுருக்காங்க, காய்கறி கடை வச்சுருக்காங்க. அப்படி வச்ச மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 மாமியார் உட்காந்துருக்காங்க. உட்காந்து வந்து காய்கறி கடை போட்டு பாருங்கள். அரிசி ஒரு நிமிஷம். இது வந்து ஸ்டடி டேபிள், தொட்டாலே விழுந்துடும். சரி சரியா. 2 பேர் அதே மாதிரி பக்கத்து கடையில் வந்து மாமி வந்து காய்கறி கடை மொத்தமாக வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா காலியா சோட்டா பீம் ஃபேமிலி, மோட்டோ பத்லு ஃபேமிலி. சோட்டா பீம் ஃபேமிலி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கரகாட்டத்தை பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜோக்கரு அதெல்லாம் இருந்து அந்த கரகாட்டத்தை பார்க்குறாங்க, டான்ஸ் ஆடுறதை பார்க்குறாங்க. அந்த டான்ஸ் ஆடுற பொம்மை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பொம்மைலாம் இப்போலாம் நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது. அவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சு வச்சுருக்காங்க. மங்கி பாருங்கள். இதை வந்து சொல்லுவாங்க கார்ட்டூன் சேனல். இதோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து பாருங்கள் அதில் கார்ட்டூன் சேனல் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது.
அப்புறம் வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கோமாதா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யானை வச்சுருக்காங்க. பார்க்க யானை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே வந்து அந்த யானையிலே நிறைய அந்த துண்டு மேலே டிசைன் போடுவாங்க, அது மேலே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த யானை. இதெல்லாம் வந்து மண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரி. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மொதல் அடுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ 2வது அடுக்குக்கு போகிறோம். 2வது அடுக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாராக அம்மன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மன் வந்து கரும்பூச்சி அம்மன். இது எந்த அம்மன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன அம்மன் சொல்லிட்டு. அப்புறம் கோமாதா வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பாம்பு வச்சு மகுடி ஊதுற மாதிரி வச்சுருக்காங்க. செட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது மண்ணில் வந்து பாம்பு வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது. எவ்வளோ டைம் கூட்டாலும் பார்க்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இவர் பாருங்கள் தொப்பியிறது எல்லாமே மண்ணில் செஞ்சுருக்காங்க, அழகாக இருக்குது. அவர் ட்ரெஸ்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மகுடி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சிவலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிங்கம் இருக்குது. இது வந்து குபேரன் சாமி. அது வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம சரஸ்வதி அம்மாவை வச்சுருக்காங்க. படிப்பு படிப்பு கல்வி எல்லாம் கொடுக்குற நம்ம சரஸ்வதி அம்மாவை வச்சுருக்காங்க. இன்னைக்கு அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். குபேரனுக்கு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வச்சுருக்காங்க, குபேரன் வச்சுருக்காங்க. காசு மேலே அள்ளி கொடுக்குற சாமி குபேரனை வச்சுருக்காங்க. குபேரனை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு படியுமே. இப்போ அங்கே உள்ள கிருஷ்ணர் இருக்காரு பாருங்க, தொட்டில் படுத்து ஆடுற மாதிரி ஒரு பொம்மை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உட்ல இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பசாமி. அதுக்கப்புறம் ஒன்று வச்சுருக்காங்க கும்பகர்ணன். இவர் வந்து எப்போவுமே தூங்கிட்டே தான் இருப்பார். நம்ம வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, சில பேர்லாம் எந்திக்கவே மாட்டாங்க எவ்வளோ எழுப்புறாங்க, அந்த மாதிரி தான் இவர் தூங்கிட்டே தான் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. இது நம்ம அம்மன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அடுத்து கச்சன் பாருங்க. 3வது லைன்ல வந்து கடவு கச்சன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதனால அழகா அந்த வாழை தாறு அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது பாருங்க, தந்தம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இந்த சாப்பாடுலாம் பாருங்க அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கிருஷ்ணர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க. பூவுக்குள்ள வந்த மாதிரி கிருஷ்ணர் எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, ஜொலிக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனுமான் இருக்காங்க, மலையை தூக்குற மாதிரி எவ்வளோ அழகா மண்ணில் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது கச்சனா குட்டி பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முருகப்பெருமான் இருக்காங்க, மயிலோட இருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மன் இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முனிவர் வந்து தியானத்தில் இருந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயிலை வாசிச்சுக்கிட்டு மேலே வாசிச்சுக்கிட்டு மணி அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஹரேராமா பாடுறவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் இருக்காங்க, பக்கத்தில் இன்னொரு மாரியம்மன் இருக்காங்க. அதுக்கு அடுத்த அடுக்கில் பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் கொண்டவங்க இருக்காங்க பாருங்க. 10 அவதாரம் கொண்ட சாமிகள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா நரசிம்மர் இருக்காரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க. கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சிவனும் இந்த சிங்கத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இருக்காங்க. அப்புறம் வந்து அன்னபூரணி இருக்காங்க. அப்புறம் வெட்காளி அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருக்காங்க, பூலேருந்து வந்த மாதிரி இருக்காங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கடுத்து பாலாம்பிகை இருக்காங்க. அப்புறம் சிவனும் பார்வதியும் சேர்ந்து நடுவில் பிள்ளையா இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கு, பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பூதேவி இருக்காங்க பாருங்க, கிருஷ்ணர் பால் குடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணரை தூக்கிட்டு போறவங்க முனிவர் மாதிரி தெரியுறாங்க. காலபைரவர் இருக்காங்க, கிருஷ்ணரை தூக்கிட்டு போறாங்க பாருங்க முனிவர், பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. பாம்பு வந்து கிருஷ்ணரை வந்து மலையில படாம தாங்குற மாதிரி இருக்கு, பார்க்க நேச்சுரலா அவ்வளோ நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த பொம்மை சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முருகர் இருக்காங்க. அதுக்கு வந்து அடுத்து வந்து அர்த்தநாதீஸ்வரர் இருக்காங்க, சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் இருக்காங்க. அடுத்து சிவபெருமான் இருக்காங்க. அடுத்து வந்து மலையில இருக்கிற சிவபெருமான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கல்கட்டா காளி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வெட்காளி அம்மன் இருக்கிறாங்க. அது வந்து கருமாரி அம்மன் பாருங்க எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து லைன்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து